பண்ணிட்டே இருக்கையில ஃபாதரா இருந்தாலும் அவருக்கு பசிக்கும்ல, அப்படியே சமையல் பண்ற இடத்த திரும்பி பார்ப்பாரு. பார்த்துட்டு இயேசுவே இந்த பெரிய வகுப்பு மாணவர்களை பாருமையா, அவருடைய மந்தையில் உள்ள ஆடுகளை போல ஆட்டுக்குட்டிகளை போல பாதுகாப்பீர் ஆண்டவரே அப்படிப்பாரு. ஓகே, ஆட்டுக்குட்டி மட்டன் பிரியாணி தான் போடுறாங்க, ஃபாதர் பாயிண்ட கன்வே பண்றாரு. இந்த சிறிய வகுப்பு மாணவர்களை பாருமையா, அவரும் பெட்டையில் உள்ள கோழிகளை போல கோழி குஞ்சுகளை போல பாதுகாப்பீர் ஆண்டவரே. ஓகே, சிக்கன் குருமா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபாதர் கன்வே பண்றாங்க. நடுவில் எவனா எங்கிட்ட இருந்தாங்க கூட, டேய் தயிர் வெங்காயம் உட்கார்றா அப்படிப்பாரு. ஓகே, ரைத்தாவும் கிளறிட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி பரோட்டாவும் பிரியாணியும் நிறைந்த ஒரு ஃபன்னான ஸ்கூல் லைஃப் தான் என்னோட ஸ்கூல் லைஃப். இந்த மாதிரி ஸ்கூல் லைஃப் முடிச்சு தான் நான் காலேஜுக்கு போனேன். நான் படித்தது திருநெல்வேலியில் ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். இட்ஸ் நைஸ் காலேஜ். எங்கள் காலேஜ் எங்களுக்கு வந்து பயங்கர ஃப்ரீடம் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அண்ட் அவங்க நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா ஸ்கில்ஸும் காலேஜில் கற்றுக்கலாம். நான் வந்து நிறைய ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டேன் காலேஜ் படிக்கிறது. C++ அதெல்லாம் கிடையாது. தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிற ஒரு உருண்டை புக விட்டு அதுக்குள்ள குட்டி உருண்டை எப்படி விடுறது, யூனியன் இன்டர்செக்ஷன் வென் டயக்ராம்ல எப்படி போடுறது. ஸோ திஸ் வேர் த ஸ்கில்ஸ் ஐ லேர்ன். நான் காலேஜ் படிக்கல. நான் காலேஜ் படித்த டயத்தை பற்றி உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கலாக சொல்லணும்னா, நான் காலேஜ் படிக்கிறேன். எங்கள் ஹாஸ்டல் வார்டெல்லாம் டே ஸ்காலராக டெய்லி வீட்டுக்கு போயிடுவாரு. நாங்கள் டெய்லி சாயங்காலம் ஒரு குவார்டர் ஹாஃப் எடுத்துட்டு போய் காலையில் அடிச்சு பப்பரப்பான்னு படுத்துக்கிறோமோ. நான் காலேஜ் படித்த டைம் பற்றி உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கலாக சொல்லணும்னா, நான் காலேஜ் படித்து தம் அடிக்க ஆரம்பிக்கிற ஒரு கிங் சீரட்டோட ₹2.75. இன்னும் ஹிஸ்டாரிக்கலாக சொல்லணும்னா, காலேஜ் படிக்கல ஜிவிஎம்ன்ற ஒரு மூவி டைரக்டராக இருந்தார். ஐ மீன் அவர் எடுத்த படம்லாம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த காலம் அது 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 வசந்தன் கோ காலம். அந்த காலம் அவர் இந்த மாதிரி உயிரை பாட்டி போய் ஓடிட்டு இருக்க மாட்டார். அவர் படம் எடுப்பாரு, அந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும். எவ்வளவு பேர் ஜிவிஎம் ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்க? ஹவு மெனி ஆஃப் யூ ஜிவிஎம் ஃபேன்? நீங்க ஜிவிஎம் ஃபேனா மேடம்? ஒயிட் ஷர்ட் நீங்க தான். என்ன பிடிக்கும் ஜிவிஎம் படத்துல உங்களுக்கு? கான்செப்டா என்ன பிடிக்கும்? ஹீரோயின் நல்லா இருப்பார் பாருங்க. வெள்ளை சட்டையை கேட்டா கருப்பு சட்டை ஆன்சர் பண்றாரு.